செய்வினையின் உருவம் எப்படி இருக்கும்? அது என்னங்க உருவம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றீங்கன்னா, நம்மள தேடி வர்ற அந்த செய்வினை பொருட்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் அறிஞ்ச நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். இத எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, இது கூட இப்படி தெரிஞ்சுக்கிட்டா கூட நம்மள ஒரு விதத்தில அது நம்மள பாதுகாக்கும். சரிங்க. அப்படி என்ன உருவம்? அதாவது இந்த சொல்லுவாங்கல்ல, இந்த நீர் பொருள், நிலப்பொருள், திடப்பொருள்ங்கிற மாரி சொல்லுவாங்க. அதாவது அந்த செய்வினையோட உருவம் எப்படி இருக்கும் அப்படின்னா, நீராவும் இருக்கலாம். அதே சமயம் ஒரு சில திடப்பொருளாவும் இருக்கலாம். நீர் பொருள் அப்படின்னா, தண்ணீர்ல நீர்ல கரைச்சு, அதே சமயம் தீர்த்தத்தில கரைச்சு, அதே சமயம் மையில கரைச்சு, அதே சமயம் திடப்பொருள்ங்கிறது செம்பு தகடாக, இரும்பு தகடாக, உருவம் பொறித்த தகடாக, உருவம் பொறித்த காயினாக, டாலராக இது போன்றும் அதனுடைய வடிவம் இருக்கும். அதே சமயம் அந்த வடிவத்துக்கு உருவேற்றி, அந்த பொருளுக்கு சக்தி எடுத்து, அது நம்மள தேடி வரும். சரிங்க. இது இல்லாம வேற மாதிரி எப்படி உருவம் இருக்கும் அப்படின்னா, அதாவதுங்க எப்படி சொல்றது அப்படின்னா, ஒரு உயிர கூட தன் வசப்படுத்தும் ஒரு தன்மையா கூட அந்த செய்வினை இருக்கும். அது எப்படி உயிர வசப்படுத்துறது அப்படின்னா, இப்ப நான் இருக்கேன். நான் வந்து நான் என்னுடைய போற வழியில எனக்கு ஏதாவது ஒரு சில தடங்கல, ஒரு சில ஆபத்துக்கள ஏற்படுத்தணும் அப்படின்னு, அந்த இடத்துல ஒரு சில உயிரினங்கள கூட வசப்படுத்தும். எது மாதிரி உயிரினங்கள வசப்படுத்தும்? இது போன்று நாய்கள, இது போன்று மாடுகள, இது போன்று நாம வாகனத்துக்கு குறுக்கே நிற்கும் ஒரு சில உயிரினங்கள கூட வசப்படுத்தி, அதற்கு உதவியாக பயன்படுத்தி, தான் எடுத்த குறிக்கோள நிறைவேற்றும் சக்தியும் அந்த செய்வினைக்கு இருக்கும். சரி, ஏன் செய்வினைக்கு மட்டும் இந்த சக்தி இருக்கு? எதுக்கு மத்ததுக்கெல்லாம் இல்ல, எதுக்கு செய்வினைக்கு மட்டும் அந்த சக்தி இருக்கு அப்படின்னா, அங்க தான். செய்வினைக்கு செய்வினையின் பசியை தீர்த்து, அதன் வளர்ச்சியை அதிகப்படுத்துவது தீய வழிகளில் உபயோகப்படுத்தப்படும் மந்திரங்கள். அந்த மந்திரங்களோட அந்த சக்தி தான். அதாவது மந்திரங்கள் வந்து எதற்காக அதாவது உருவானது அப்படின்னா, சத்தியத்திற்காக, சத்தியத்தை காக்க, நீதியை காக்க, தெய்வங்களின் சக்தியை வளப்படுத்த, உற்சாகப்படுத்த, இது போன்று அதாவது அ காரணங்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட மந்திரங்கள் ஒரு சில எப்படி சொல்றது அப்படின்னா, ஆ தன்னுடைய அந்த சுய ஆசைகளுக்காக, சுய லாபத்திற்காக அங்கே அந்த மந்திரங்கள் தவறாக பிரயோகிக்கப்பட்டதோட விளைவு தான் செய்வினை. சரிங்க. இந்த செய்வினைங்கிறது இதனுடைய வடிவங்கள் இப்படி இருக்கு. இந்த வடிவங்கள் வந்து எப்படி ஒருத்தவங்கள வந்து ரொம்ப எளிதா தாக்குது அப்படின்னா, முதல்ல யாரெல்லாம் வலிமை பெறாம இருக்காங்களோ, தெய்வ சக்தியோட தெய்வத்தோட அனுக்கிரகம் இல்லாம இருக்காங்களோ, குலதெய்வத்தோட பார்வை இல்லாம இருக்காங்களோ, அவங்கள இந்த செய்வினைகள் எளிதாக தாக்கும். ஏன் அப்படின்னா, செய்வினைகள்லிருந்து நம்மள காத்து நிக்கிற நம்மளுடைய குலதெய்வத்தோட பார்வை இல்ல அப்படின்னா, அந்த செய்வினை நம்மள எளிதில தாக்கும். சரி, நான் எனக்கு என் குலசாமி பார்வை இருக்கு. குலதெய்வம் என்னைய காத்து நிக்குது. அப்படி இருந்தும் அந்த செய்வினை என்ன தாக்குதே, அதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒரே ஒரு காரணம் தான் இருக்கும். செய்வினையால் பாதிக்கப்பட்டவரும் உரிமைப்பட்டவராக இருப்பார்கள். செய்வினைக்கு உடன் போனவர்களும் உரிமைப்பட்டவர்களாக இருப்பார்கள். ஒரு தாயோட 2 பிள்ளையுமே அண்ணன் தம்பி அடிச்சுக்கிட்டு, மல்லு கட்டிக்கிட்டு, அவனுக்கு இவன், இவனுக்கு அவன் அப்படின்னு செய்யும்போது, தாய் கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கும். ஏன்? கண்டிச்சுச்சு அப்படின்னா, பிள்ளைகள்ல ஏதாவது ஒரு பிள்ளைகள இழக்க நேரிடும். அதனால அந்த தாயி பொறுமையா இருந்துரும்.
இந்த ஒரு காரணங்களால் மட்டுமே அந்த வைக்கும் அந்த செய்வினைகள் நம்மை தாக்கப்படும். சரிங்க. செய்வினை தாக்கிருச்சு. செய்வினை தாக்கிருச்சு. அதனுடைய உருவம் எப்படின்னா, இது மாதிரி அந்த தகடா வந்துருச்சு, அல்லது ஒரு இரும்பு பொருளா வந்துருச்சு, அல்லது ஒரு நீர் பொருளா வந்துருச்சு, அல்லது வந்து ஏதாவது ஒரு திடப்பொருளா, அல்லது ஏதாவது ஒரு திரவ பொருளா வந்துருச்சு. அல்லது அ இது போன்ற ஒரு பொடியாக, எப்படி சொல்றது அப்படின்னா, இந்த ஒரு விபூதியாக, இது போன்ற அந்த ஒரு பொருளாக அது மாறி நம்ம எல்லைக்கு வந்துருச்சு. அது நம்மள தாக்கிருச்சு. அப்ப என்ன பண்ண முடியும்? செய்வினையால் நான் தாக்கப்பட்டேன். செய்வினையால் இப்ப அன்பர்கள்லாம் சொல்றாங்கல்ல, என்னுடைய வீட்ல எல்லாரும் நெறைய உயிரிழப்பு, நிலம் போயிருச்சு, பித்து பிடிச்ச மாரி ஆயிட்டாங்க, ஊர விட்டு போயிட்டாங்க, ஆளே இல்ல, எங்க அப்பா இப்படி ஆயிட்டாரு, எங்க அம்மா அப்படி ஆயிட்டாரு, அவங்க உயிர் பறி போனதுக்கு காரணம் இதுதான். இது எல்லாத்துக்கும் காரணம் செய்வினை தான் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது நடந்துருச்சு. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, அதாவது முதல்ல அதனுடைய செய்வினையோட தாக்கத்தை குறைக்கணும், அதனுடைய வீரியத்தை குறைக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? செய்வினையோட வீரியத்தை குறைக்கணும் அப்படின்னா, எலுமிச்சங்கனி இருக்குது பார்த்தீங்களா? எலுமிச்சங்கனியை அனுதினமும் விடாமல், ஒரு நாள் விடாமல் நாம் அந்த செய்வினை, நாம் வர்ற அந்த கஷ்டம், நம்ம ரொம்ப எப்படி சொல்கிறது, அந்த செய்வினையோட உக்கிரத்தை குறைக்க நமக்கு கூட நிற்பது அந்த எலுமிச்சங்கனி, அந்த சக்தி வாய்ந்த கனி. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு சில பொருட்கள், என்னது, உப்பு, மிளகாய், அதே சமயம் பூசணி, எலுமிச்சங்கனி, இது போன்ற தீர்த்தம், இந்த பொருட்களை வச்சு அந்த அந்த இந்த பொருட்களை வந்து நாம் நம்ம வீட்டில் அனுதினமும் ஒரு சில திஷ்டிகள் எடுத்து கழிக்கும் போது அதனுடைய உக்கிரம் குறையும். சரி, இது ஒன்று, இது நாம் செய்கிறது. இது இல்லாமல் நம்ம அந்த எல்லையில் தெய்வ சக்தியை அதிகப்படுத்தணும். தெய்வ சக்தி வலுவாக ஊண்டி அந்த எல்லையில் நிற்கிறதுக்கு உண்டான வழிவகைகளை பண்ணணும். அது எப்படிங்க வழிவகைகள் பண்ண முடியும்னா, கடுமையான விரதம். கஷ்டப்பட்டாலும், செய்வினையில் பாதிக்கப்பட்டாலும், உடல் ஒத்துழைக்கிறதாலும், அந்த உள்ளத்தால் நம்ம தெய்வத்தை நினச்சி நாம் கடைப்பிடிக்கிற விரதம் நமக்கு ஒரு சில பாதையை காட்டும். இது மாதிரி இது நடந்திருக்கு, இதை நீ இப்படி சரி பண்ணு, இதற்குரிய மருந்து இது அப்படின்னு நம்ம சாமி நமக்கு காட்டி கொடுக்கும். எல்லாத்துக்கும் மருந்து ஒரே மருந்தாக இருக்கணும்னு இல்லை. மருந்தானது எண்ணற்ற வடிவத்தில் நம்ம சாமி நமக்கு காட்டி கொடுக்கும். ஒவ்வொரு குலதெய்வமும் இது போன்று உன்னுடைய அந்த ஆபத்துக்கு ஏற்ப அந்த இடத்துல மருந்தை கொடுக்கும். எப்படி, நீ உடனே நீ எல்லைக்கு வா, இல்லைன்னா நீ இந்த திசைக்கு போ, நீ இந்த ஆலயத்துக்கு போ, இல்லைன்னா நீ இந்த இந்த தெய்வத்தை பாரு, இல்லைன்னா நீ இந்த மூலிகை எடு, இல்லைன்னா இதை உடனே செய்ய, அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்களை அது அந்த 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 உக்கிரத்திற்கு ஏற்ப, அந்த செய்வினைக்கு ஏற்ப அந்த மருந்துகளை அந்த தெய்வம் அவங்களுக்கு கண்ணில் காட்டி கொடுக்கும். குல மக்களுக்கும் காட்டும், குல தெய்வத்தை சுமக்கிற சாமியாடிகளுக்கும் காட்டும். சரிங்க. ஒன்று வீட்டில் இருக்க பொருள், எலுமிச்சங்கனி, அது மாதிரி இந்த உப்பு, மிளகா வத்தல், அதே சமயம் இந்த பூசணி, இதெல்லாம் நாம் செய்கிறோம். இன்னொன்று வந்து தெய்வத்தை நாம் கடைப்பிடிக்கிற விரதம். சரி, இது ரெண்டு, இது ரெண்டு மட்டுமே, இது ரெண்டுமே நாம் செய்கிறோம். ஆனால் இருந்தாலும் சரி ஆகலை அப்படின்னா, இருப்பிடம் மாறி இருக்கணும். இப்படியே அந்த இருக்கிற இடத்தை விட்டு ஒரு சில மாதங்கள் நாம் இடம் மாறி நாம் இருக்கணும். நாம் இருக்கிற இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்குது, நம்ம எல்லாம் செஞ்சிட்டோம், அது கூட செய்வினையா நமக்கு இருக்கான்னு உறுதி செஞ்சதுக்கப்புறம் தான். ஏன்னா வாழ்க்கையில், சாதாரண வாழ்க்கையில் ஏற்படுற கஷ்ட நஷ்டத்துக்கெல்லாம் இது செய்வினை தான் காரணம்னு நம்ம தவறான ஒரு புரிதலோடு போயிடக்கூடாது. அது நம்மளுடைய அறிவின்மையை காட்டும், நம்மளால் நம்ம குடும்பமே பாதிக்கப்பட்டுரும். செய்வினைகள் அவ்வளவு சீக்கிரம் நம்மளை வந்து சேராது. நம்ம குலசாமி நம்மளை நின்று காத்து நிற்கும். அப்படி சேர்ந்தவர்களுக்கு, அப்படி அதனால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் இதை நான் சொல்கிறேன். அதை நீங்கள் அன்பர்கள் கவனத்தில் கொள்ளணும். அப்போ அப்படி அந்த இருப்பிடத்தை விட்டு மாறி இருக்கும்போது, எப்படி சொல்கிறது அப்படின்னா, என் இடத்துல பொருள் இருந்துருச்சு, நான் அந்த இடத்த விட்டு ஒரு 3 மாதம், ஒரு 6 மாதம் நான் வெளியே இருக்கேன், தள்ளி இருக்கேன், வேறு வீடு பார்த்து நிற்கிறேன், நல்லா சொந்த வீடு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, சொந்த வீடை விட்டு போக முடியாது. அப்படி இருந்தாலும் வேறு காரணம் இல்லை, ஒரு சில மாதங்களாவது அந்த இடத்த விட்டு நாம் தள்ளி இருக்கிறது நம்மளை ஒரு சில வினைகள்லேருந்து, ஒரு பெரும் உயிர் இழப்புகள்லேருந்து நம்மளை பாதுகாக்கும். சரிங்க.
இல்ல என் வீட்ட விட்டு போக முடியாது. எனக்கு வேற வழியே இல்ல. நான் என் வீட்ட விட்டு நான் போக முடியாது. ஆனா அது எனக்கு வேற வழி இல்ல. நான் இருந்து இத நான் சரி பண்ணித்தான் ஆகணும்னு இருக்கிறவங்களுக்கு ஒரே தான். குலசாமிய விட்டா வேற யாரும் கிடையாது. குலசாமி கதின்னு நீங்க கிடைக்கணும். அனுதினமும் நீங்க குலசாமி கோவில்ல குலசாமி கோவிலுக்கு போயி, நீங்க அங்கேருந்து ஒரு மண் எடுத்து, அந்த எல்லையிலிருந்து கொஞ்சம் தீர்த்தம் எடுத்து, அந்த தீர்த்தத்தில அந்த மண்ண கரைச்சு, நீங்க உங்க வீட்ல இருக்கிற எல்லா இடங்கள்லயும் நீங்க தெளிக்கணும். அப்படி நீங்க தெளிக்கும்போது, ஓரளவு உங்களை காத்து நிக்கும். அதனுடைய தாக்கம், அதனுடைய வேகம், அதனுடைய வீரியத்த குறைக்கும். அப்படி நீங்க தவறே செய்யாம, நீங்க நீதியா உண்மையின் பக்கம் நீங்க நின்றிருந்தீங்க அப்படின்னா, உங்க குலசாமியே அத உங்க கையால உங்க கண்ணுக்கு காட்டிக் குடுத்து, அந்த உருவமாய் நிற்கும் நீராக, அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா, ஆ பொருளாக, இரும்பாக, திரவமாக, அதே சமயம் அந்த விபூதி பொருளாக, தங்கமாக, வெள்ளியாக, ஈயமாக, எப்படி அதாவது இந்த மையாக, கருப்பு மையாக, சிவப்பு மையாக, இது போன்று எந்த உருவத்துல இருந்தாலும் அந்த பொருள அந்த இடத்துல பிடுங்கி எரியிற வல்லம குலசாமிய தவிர வேற யாருக்கும் இல்லங்கிறத இந்த பதிவுல அன்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன். கவலைப்படாதீங்க. எத்தனையோ இழப்புகள் இருந்தாலும் கவலையே படாதீங்க. இனிமேல் உங்களுக்கு இழப்பு வராமல் நம்மால் நம்மை பாதுகாக்க முடியும் என்ற ஒரு நல்ல ஒரு நம்பிக்கையோடு இந்த பதிவு. நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.